Hello students, welcome to Just Add Maths. இந்த வீடியோல நம்ம exercise 3.12ல இருக்கிற next two sums பார்க்கலாம். So first third sum question பாத்தீங்கன்னா a bus covers a distance of 90 km at a uniform speed. So bus வந்து 90 km distance ஒரு uniform speedல போயிட்டு இருக்கு. Had the speed been 15 km per hour more, it would have taken 30 minutes less for the journey. So இப்போ ஸ்பீட் வந்து 15 km per hour இருந்தது அப்படின்னா டைம் வந்து 30 minutes லெஸ்ஸாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டிஸ்டன்ஸ் வந்து 90 கிலோமீட்டர்ஸ் ஒரு யூனிஃபார்ம் ஸ்பீடில் அந்த பஸ் வந்து போயிட்டுருக்கு. இப்போ சப்போஸ் அந்த ஸ்பீட் வந்து இப்போ போயிட்டுருக்கிற ஸ்பீடை விட ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் கூட போயிருந்தது அப்படின்னா டைம் வந்து 30 minutes லெஸ்ஸராக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபைண்ட் த ஒரிஜினல் ஸ்பீட் ஆஃப் த பஸ். ஸோ ஒரிஜினல் ஸ்பீட் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ சொல்யூஷன் நம்ம என்ன பண்ணுவோம், என்ன கேட்டிருக்காங்களோ அதை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். ஸோ லெட் த ஒரிஜினல் ஸ்பீட் ஆஃப் த bus be x kilometer per hour. ஸோ ஸ்பீடோட யூனிட் பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் பெர் ஹவர். இப்போ வந்து 15 கிலோமீட்டர்ஸ் வந்து கூட போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கல்ல. ஸோ அதையும் வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும். அதை வந்து நம்ம இன்க்ரீஸ்டு ஸ்பீடுன்னு எடுத்துக்கலாம். ஸோ லெட் த இன்க்ரீஸ்ட் ஸ்பீட் பி. ஸோ இப்போது அந்த டைமில் எக்ஸ் கிலோமீட்டர் பெர் ஹவரில் போயிட்டுருக்கு, அதை விட 15 கிலோமீட்டர் பெர் ஹவர் கூட போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் எக்ஸ் ப்ளஸ் 15 கிலோமீட்டர் பெர் ஹவர்னு எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 15 கிலோமீட்டர் பெர் ஹவர். இப்போது நம்ம ஸ்பீட், டிஸ்டன்ஸ் அண்ட் டைம் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஃபார்முலா ஏற்கனவே நம்ம எக்ஸாம்பிள் சம்மில் யூஸ் பண்ணியிருக்கோம், அதே ஃபார்முலா தான். ஸோ டைம் இஸ் ஈக்குவல் டு distance by speed. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து 90 கிலோமீட்டர்ஸ் தெரியும், டைம் வந்து இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது 15 கிலோமீட்டர் பெர் ஹவர் கூட போயிருந்தது ஸ்பீடில் அப்படின்னா டைம் வந்து 30 minutes லெஸ்ஸராக இருக்கும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ரெண்டு டைம் நமக்கு வேணும். ஒன்று வந்து ஒரிஜினல் டைம், இன்னொன்று வந்து நியூ டைம். ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறமா அரை மணி நேரம் கம்மியாக இருந்திருக்கும்ல டைமில், ஸோ அந்த டைம். இப்போ நமக்கு ரெண்டு டைம் வேணும். ஸோ யூஷுவல் டைம்னு எழுதிக்கோங்க. யூஷுவல் டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் வந்து ரெண்டுமே சேம் தான், 90 கிலோமீட்டர்ஸ். ஸோ 90 பை யூஷுவல் டைமுங்கிறது அந்த யூனிஃபார்ம் ஸ்பீடில் போயிட்டு இருந்ததில் ஸ்டார்டிங் ஒரிஜினல் ஸ்பீட், அந்த ஸ்பீட் வந்து நம்ம எடுத்துக்கணும். ஸோ அது வந்து எக்ஸ். ஸோ 90 பை எக்ஸ் ஹவர்ஸ். ஸோ டைமுக்கு வந்து ஹவர்ஸ் போட்டுக்கோங்க, பிகாஸ் நம்ம கொஸ்டினில் ஸ்பீட் வந்து 15 கிலோமீட்டர் பெர் ஹவர் கொடுத்துருக்காங்க. ஸோ 90 பை எக்ஸ் ஹவர்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ நியூ டைம். நியூ டைமுங்கிறது ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறமா உள்ளது. ஸோ இன்க்ரீஸ்டு ஸ்பீட் என்ன நம்மக்கிட்ட எக்ஸ் ப்ளஸ் 15. ஸோ அதை வந்து இங்கே எழுதிக்கோங்க, 90 பை எக்ஸ் ப்ளஸ் 15 ஹவர்ஸ். ஸோ இப்போ நம்மக்கிட்ட ரெண்டு டைம் இருக்குது. நமக்கு லெஃப்ட் அவுட்டாக இருக்கிற கண்டிஷன் வந்து டைம் மட்டும்தான். ஸோ இந்த ரெண்டு டைமுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 30 minutesன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ஸ்பீடில் போச்சு, எக்ஸ் கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீடில் போச்சுன்னா இப்போ 2 ஹவர்ஸில் போயிடும்னு வச்சுக்கோங்க. இப்போ சப்போஸ் எக்ஸ் ப்ளஸ் 15 கிலோமீட்டர் பெர் ஹவர்னா ½ an hour லெஸ் ஆயிரும், அதாவது 1.5 hours பஸ் வந்து போயிடும். ஸோ டிஃப்ரென்ஸ் இன் டைம் வந்து 30 minutes. ஸோ டிஃப்ரென்ஸ் இன் டைம் இஸ் ஈக்குவல் டு 30 minutes. ஸோ இது ஏன் இப்படி எழுதுகிறோம் நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு பஸ் வந்து எக்ஸ் கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீடில் தான் போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கு வந்து நம்ம 2 hours எடுக்கும்னு வச்சுக்கலாம் ஒரு பேச்சுக்கு. இப்போ சப்போஸ் எக்ஸ் ப்ளஸ் 15 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீடில் போகுது அப்படின்னா இதிலேருந்து ½ an hour லெஸ் ஆயிடுது. அப்போது 1 hour 30 minutesலேயே போயிடுது. ஸோ அந்த லாஜிக் தான் இங்கே. ரெண்டு டைமுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து 30 minutes தானே இருக்குது. ஸோ அதனால தான் டிஃப்ரென்ஸ் இன் டைம் இஸ் ஈக்குவல் டு 30 minutes. ஸோ இப்போ நம்மக்கிட்ட டைமுக்கு ரெண்டு வேல்யூஸ் இருக்குது. இந்த ரெண்டு வேல்யூஸையும் சப்ராக்ட் பண்ணி நம்ம 30 minutesக்கு ஈக்குவேட் பண்ணணும். ஸோ 90 பை எக்ஸ் மைனஸ் 90 பை எக்ஸ் ப்ளஸ் 15 இஸ் ஈக்குவல் டு நம்மக்கிட்ட 30 minutes கொடுத்துருக்காங்க, ஆனால் ஸ்பீடில் இருக்கிறது ஹவர், கிலோமீட்டர் பெர் ஹவர்னு இருக்குது. ஸோ அந்த 30 minutesஸை நான் ஹவர்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஸோ 30 minutesங்கிறது எத்தனை ஹவர், ½ an hour. ஸோ ½ போட்டுக்கோங்க.
அவ்வளோதான். எல்லாமே வந்து இப்போ நமக்கு ஹவர்ஸில் ஆயிடுச்சு. நம்ம இங்கே எழுதியிருக்கிறதுமே ஹவர்ஸில் தான் எழுதியிருக்கோம். ஸோ ஒரு சைடு ஹவர்ஸ், இன்னொரு சைடு மினிட்ஸ்னு இருக்கக்கூடாது. ஒன்று இந்த சைடு மினிட்ஸாக வைக்கணும், இல்லை அந்த சைடு ஹவர்ஸாக மாற்றணும். ஸோ அந்த சைடு ஹவர்ஸாக மாற்றுறது தான் நமக்கு ஈஸி. ஸோ 30 மினிட்ஸை ஈஸியாக ½ அன் ஹவராக நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி நம்ம எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ 90யை காமனாக இருக்குது, வெளியே எடுத்துருங்க. 90 × 1/x - 1/x + 15 is equal to 1/2. இப்போ உள்ள bracketsல LCM எடுத்துக்கோங்க. x into x plus 15, இங்க வந்து x plus 15 minus x is equal to 1/2. 90 into x and x cancel ஆயிடும். 15/x² plus 15x is equal to 1/2. ஸோ இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து இங்கே வரும், இது இங்கே போயிடும். ஸோ 90 × 15 × 2 which is equal to x² plus 15x. இதை மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு 2700 வரும், which is equal to x² plus 15x. இப்போ இந்த 2700 அந்த சைட் கொண்டு போயிருங்க. x² டேர்ம் எப்போவுமே பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. So x² plus 15x minus 2700 is equal to 0. இப்போ நம்ம இதை ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஸோ 2700 நெகட்டிவ். ஸோ இதுக்கும் வந்து நீங்கள் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து 15 வரும். ஸோ 2 நம்பர்ஸ் வந்து 60 and 45. ஸோ 60 minus 45 15, 60 into minus 45 minus 2700. இங்கே x² கோஎஃபிஷியன்ட் வந்து 1 தான். ஸோ நம்ம வந்து அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். x plus 60 into x minus 45 is equal to 0. x plus 60 is equal to 0 or x minus 45 is equal to 0. x is equal to minus 60 or x is equal to 45. ஸோ எக்ஸுங்கிறது நம்ம ஸ்பீடாக எடுத்திருக்கோம். லெட் த ஒரிஜினல் ஸ்பீட் ஆஃப் த பஸ் பி எக்ஸ் km/h. ஸோ இப்போது எக்ஸ் வந்து நம்ம நெகட்டிவில் எடுக்க முடியாது, ஏன்னா ஸ்பீட் வந்து நெகட்டிவாக இருக்காது. 0லேருந்து ஹையஸ்ட் அப்படி தான் போகும், பாசிட்டிவாக தான் இருக்கும். ஸோ நெகட்டிவ் வந்து நம்ம ஒமிட் பண்ணிடணும். ரீசன் ஸ்பீட் cannot be negative. Therefore, the original speed of the bus is equal to units ஓட சேர்த்து எழுதிக்கோங்க. Original speed of the bus is equal to 45 km/h. ஸோ இதான் வந்து ஆன்சர். யூனிட்ஸ் வந்து km/h போட்டுக்கோங்க. ஸோ 45 km/h. இங்கே வந்து டிஃப்ரென்ஸ் அண்ட் டைம் இஸ் ஈக்குவல் டு 1/2. இதை மட்டும் நம்ம கரெக்டாக எழுதிட்டோம் அப்படின்னா ஈஸியாக சம் பண்ணிடலாம். அண்ட் டைம், டிஸ்டன்ஸ் அண்ட் ஸ்பீட் ஃபார்ம்லாம் தெரியணும். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் சம் வந்து ஏஜ் வச்சு. ஸோ ஏஜ் வச்சு கூட ஏற்கனவே நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் சம் பார்த்துருக்கோம். A girl is twice as old as her sister. 5 years hence, the product of their ages will be 375. So 5 years hence, product of ages is equal to 375. இன்னொன்று பார்த்தீங்கன்னா girl's age is equal to twice her sister's age. ஸோ கேர்ள் வந்து அக்கா, சிஸ்டர் வந்து தங்கச்சி. ஸோ கேர்ளோட ஏஜ் எப்படி இருக்குது அப்படின்னா 2 times சிஸ்டரோட ஏஜாக இருக்குது. ஸோ கேர்ள்ஸ் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 2 into சிஸ்டர்ஸ் ஏஜ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 இன்ஃபர்மேஷன் தான் நம்ம கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் தயர் ப்ரெசன்ட் ஏஜஸ். 2 பேரோட ஏஜுமே நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு இங்கே வந்து நம்ம சிஸ்டரோட ஏஜ் தான் எக்ஸ்ன்னு எடுத்துக்க போகிறோம். பிகாஸ் கேர்ள்ஸ் ஏஜ் வந்து ட்வைஸ் as old as her sister's ஏஜ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்தால் தான் நமக்கு கேர்ள்ஸ் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 2xன்னு வரும். ஸோ therefore let the கொஸ்டினில் கேட்டுக்கிறது ப்ரெசன்ட் ஏஜஸ். ஸோ ப்ரெசன்ட் ஏஜ் பி எக்ஸ் இயர்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. let the present age of the sister be x years. Then girl's age is equal to 2x years. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட
சிஸ்டரோட ஏஜ் என்ன எக்ஸு, கேர்ளோட ஏஜ் வந்து 2xன்னு இருக்குது. ஓகேவா? இப்போது நெக்ஸ்ட் கண்டிஷன் 5 years hence ப்ராடக்ட் ஆஃப் தேர் ஏஜஸ் இஸ் ஈக்குவல் டு 375. 5 years hence அப்படின்னா 5 இயர்ஸ்க்கு அப்புறமா. ஸோ இப்போ வந்து அக்காவுக்கு ஒரு வேளை 20 years அப்படின்னா 5 இயர்ஸ்க்கு அப்புறமா 25 years ஆகும். ஸோ இப்போது 5 இயர்ஸ்க்கு அப்புறமா ஏஜ் வந்து என்ன ஆகிடும்? 5 years hence ஃபர்ஸ்ட்டு சிஸ்டரோட ஏஜ், சிஸ்டர்ஸ் ஏஜ் இப்போ வந்து எக்ஸாக இருக்குது. 5 இயர்ஸ்க்கு அப்புறமா எக்ஸ் ப்ளஸ் 5 ஆகிடும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 5 இயர்ஸ். கேர்ள்ஸ் ஏஜ் இப்போ என்னவா இருக்குது? 2xஆக இருக்குது. ஸோ 5 இயர்ஸ்க்கு அப்புறமா 2x ப்ளஸ் 5 ஆகிடும். 2x ப்ளஸ் 5 இயர்ஸ். ஸோ இப்போது ப்ராடக்ட் ஆஃப் தேர் ஏஜஸ் இஸ் ஈக்குவல் டு 375. ஸோ 5 இயர்ஸ்க்கு அப்புறமா என்ன ஏஜ் இருக்கோ அதோட ப்ராடக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 375 வருது. ஸோ இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணும்போது நமக்கு 375 வரணும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 5 இன்ட்டு 2x ப்ளஸ் 5 இஸ் ஈக்குவல் டு 375. இப்போ வந்து இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2x² ப்ளஸ் 5x ப்ளஸ் 10x ப்ளஸ் 25 is equal to 375. 2x² plus 15x plus 25 minus 375 is equal to 0. Minus பண்ணிட்டோம்னா 2x² plus 15x minus 350 is equal to 0. ஸோ இங்கேயும் வந்து காமன் டேர்ம்ஸ் இல்லை. ஸோ நம்ம டேரெக்டாக ஃபேக்டரைஸ் பண்ணிடலாம். ஸோ x² கோஎஃபிஷியன்ட் 2 இருக்குது. ஸோ இதையும் கான்ஸ்டன்ட் டேர்மையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. மைனஸ் 700. இப்போ நமக்கு 2 நம்பர்ஸ் வேணும். சம் பண்ணும்போது 15 வரணும், ப்ராடக்ட் பண்ணும்போது minus 700. ஸோ 35 and 20. 35 2s are 70, ஒரு 0 2ல் போட்டுக்கோங்க. ஸோ 20. 35 minus 20 15. 35 into minus 20 minus 700. x² கோஎஃபிஷியன்ட் 2. ஸோ இது வந்து ரெண்டு நம்பர்ஸையும் 2ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. 2 10s are 20. இப்போது டேர்ம்ஸ் எழுதிக்கோங்க. 2x plus 35 into x minus 10 is equal to 0. ஒன்று 2x plus 35 is equal to 0 or x plus 10 is equal to 0. 2x is equal to minus 35 or x is equal to 10. x is equal to minus 35 by 2 or x is equal to 10. ஸோ இங்கே எக்ஸுங்கிறது என்ன? சிஸ்டரோட ஏஜ். ஏஜ் வந்து எப்போவுமே நெகட்டிவாக இருக்காது அண்ட் ஃப்ராக்ஷனாகவும் இருக்காது. ஸோ தேர்ஃபோர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10 தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். ஸோ ப்ராக்கெட்டில் எழுதிக்கோங்க. ஏஜ் cannot be negative. Therefore எக்ஸ் வந்து சிஸ்டரோட ஏஜ். ஸோ சிஸ்டர்ஸ் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 10 years. ரெண்டு பேரோட ஏஜுமே கேட்டிருக்காங்க. ஸோ கேர்ள்ஸ் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 2x. ஸோ சிஸ்டரோடது வந்து நம்ம எக்ஸ்ன்னு வச்சுருந்தோம், கேர்ளோடது 2xன்னு வச்சுருக்கோம். ஸோ கேர்ள்ஸ் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 2x இஸ் ஈக்குவல் டு 2 into 10 which is equal to 20 years. ஸோ சிஸ்டரோட ஏஜ் வந்து 10 years, கேர்ளோட ஏஜ் வந்து 20 years. ஸோ இங்கே வந்து டக்குன்னு கேர்ளோட ஏஜை எக்ஸ்ன்னு எடுத்துறாதீங்க, எல்லாம் இங்கே வந்து x/2 ஆகும், அந்த மாதிரிலாம் கன்ஃபியூஷன்ஸ் வரும். ஸோ சிஸ்டரோட ஏஜ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கேர்ளோட ஏஜ் நம்ம ஈஸியாக 2xன்னு எடுத்துடலாம். கடைசியில் ஆன்சர் எழுதும் போது நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போது அதுதான் x and 2xன்னு எடுத்துகிட்டு ஈக்குவேஷன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் 5 இயர்ஸுங்கிறதால நம்ம ரெண்டு ஏஜ் கூடயுமே வந்து +5 வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆட் பண்ணிட்டு அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி தான் வந்து நமக்கு 375 வருது. ஸோ இதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் தான் நம்ம ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டு எக்ஸ் வேல்யூஸ் கண்டுபிடிச்சிடணும். ஸோ இதோட இந்த எக்ஸசைஸில் இந்த 2 சம்ஸ் முடியுது. ரிமைனிங் சம்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.